ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம கிட்ஸுக்கான ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி பார்க்க போகிறோம். பன்னீர் புலாவ் செய்ய போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். 200 கிராம்ஸ் அளவுக்கு பன்னீர் எடுத்துக்கலாம். நான் ஹோம்மேட் பன்னீர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நம்ம சேனல்லே ஹோம்மேட் பன்னீர் எப்படி செய்யறதுன்னு வீடியோ போட்டிருக்கோம். வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா போய் பார்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் எடுத்துக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ 4-5 ட்ராப்ஸ் லெமன் ஜூஸ் பிழிஞ்சு விட்டுக்கலாம். இது எல்லாத்தையும் ஒரு பேஸ்ட் மாதிரி கலந்துக்கலாம். 4 கியூப் பன்னீர் அளவுக்கு மேரினேட் பண்ணாமல் எடுத்து வச்சுடுங்க. இது நம்ம லாஸ்ட்டாக யூஸ் பண்ண போகிறோம். இப்போ எல்லா பன்னீர் பீஸ்லேயும் இந்த சில்லி பேஸ்ட்டை தடவிக்கலாம். இந்த சில்லி பேஸ்ட்டு நீங்கள் சேர்க்காம கூட அப்படியே கூட ஃப்ரை பண்ணி யூஸ் பண்ணலாம். இது போல் மேரினேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம பன்னீர் ஃப்ரை பண்ணி எடுத்தோன்னா அதோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ரைஸோடு சேர்த்து சாப்பிடும்போது இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ எல்லா பன்னீர்லேயும் இந்த சில்லி பேஸ்ட்டு தடவியாச்சு. இப்போ இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்டவ்வில் ஒரு தோசை தவா வச்சு சூடு பண்ணிக்கலாம். தவா சூடானதும் கொஞ்சம் எண்ணெய் தேய்ச்சி விட்டுருங்க. இப்போ ஒவ்வொரு பன்னீர் பீசஸாக இந்த தோசை தவாவில் வச்சுக்கலாம். பன்னீர் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஒரு பக்கம் நல்ல கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததும் இன்னொரு பக்கமாக திருப்பி போட்டுக்கலாம். பன்னீர் அதிகமாக குக் பண்ணக்கூடாது. அதிகமாக குக் பண்ணிங்கன்னா அது ஹார்ட் ஆகிடும், சாப்பிடவும் நல்லா இருக்காது. இப்போது இன்னொரு பக்கமும் ஃப்ரை பண்ணிக்கலாம். 2 பக்கமும் பன்னீர் நல்லா குக் ஆகிடுச்சு. இது அப்படியே ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுக்கலாம். இப்போ புலாவ் செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சு சூடு பண்ணிக்கலாம். கடாய் நல்லா சூடானதும் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லா சூடானதும் 2 பட்டை, 3 கிராம்பு, 4 மிளகு, ஒரு ஏலக்காய், ஒரு பிரியாணி இலை சேர்த்துக்கலாம். இது எல்லாம் நல்லா பொரியட்டும். மசாலா நல்லா பொரிஞ்சதும் 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். 4 இன்ச் இஞ்சி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், இதையும் சேர்த்துக்கலாம். பொடியாக நறுக்கி வச்சு 5 பல்லு பூண்டு சேர்த்துக்கலாம். ஒரு வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா டார்க் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுடலாம். வெங்காயம் நல்லா வதங்கினா தான் புலாவோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்க ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுறலாம். தக்காளி நல்லா சாஃப்ட் ஆனதுக்கு அப்புறமா 1/2 ஸ்பூன் காஷ்மீரி ரெட் சில்லி சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். மசாலாவோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுறலாம். நான் குழந்தைங்களுக்கு செய்கிறதுனால காரம் கம்மியாக சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ஃப்ரை பண்ணாமல் எடுத்து வச்சுருக்க பன்னீரை நல்லா உதிர்த்து சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம சேர்த்துருக்க பன்னீரோட மசாலா நல்லா சேர்கிற அளவுக்கு நல்லா கலந்து விடுங்க. லோ ஃப்ளேமில் வச்சு பண்ணுங்கள். இப்போ ஒரு பிளேட் சாதம் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி புழுங்கல் அரிசி சாதம் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் பாஸ்மதி ரைஸ் இருந்தால் பாஸ்மதி ரைஸ் கூட சேர்த்துக்கலாம். சாதம் சேர்த்ததுக்கு அப்புறமா பொடியாக நறுக்கி வச்சு கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ சாதத்தோட மசாலா நல்லா சேர்கிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுறலாம். சாதத்தோட மசாலா நல்லா சேர்ந்தாச்சு. இது போல் கரண்டி வச்சு நல்லா லெவல் பண்ணி விட்டுறலாம். இப்போ கொஞ்சமாக லெமன் பிழிஞ்சு விட்டுக்கலாம். பொடியாக நறுக்கி வச்சு கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம்.
நம்ம ஏற்கனவே ஃப்ரை பண்ணி வச்சுருக்க பன்னீர் க்யூப்ஸை சேர்த்துக்கலாம். பன்னீர் சேர்த்து 1 நிமிஷத்துக்கு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளவுதான், சூப்பர் டேஸ்டி பன்னீர் புலாவ் ரெடி ஆயிடுச்சு. சூடாக தயிர் பச்சடியோடு சர்வ் பண்ணுங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் என்ன மாதிரியான வீடியோஸ் வேணும்னு சஜஸ்ட் பண்ணுங்கள். என்னோட சேனலில் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற புது வீடியோவோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.